ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். உருளைக்கிழங்கு வச்சு ரோட்டு கடைகளில் கிடைக்கிறது மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸு மொறுன்னு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உருளைக்கிழங்கு சிப்ஸு செய்கிறதுக்காக 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி பெருசாக உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸுக்கெலாம் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நிறையாவே செஞ்சு வச்சுக்கலாம். மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் நல்லா சீவிருங்க. எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் காய் சீவுறதுக்கு இந்த மாதிரி காய் சீவி வச்சுருப்போம் இல்லையா, அதில் பட்டையான பிளேடு இருக்கும். அதில் உருளைக்கிழங்கை வச்சு நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே ஒரு பிளேட்டை வச்சு அது மேலே காய் சீவியை வச்சு உருளைக்கிழங்கை நல்லா சீவி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி சீவும் போது கை வலிக்காமல் எவ்வளோ உருளைக்கிழங்கு வேணாலும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். தடிமனாக சீவிடக்கூடாது, நல்லா மெலிசாக சீவி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கடைகளில் கிடைக்கிறது மாதிரி மொறுவான சிப்ஸு கிடைக்கும். இது போல் நல்லா மெலிசாக சீவி எடுத்துக்கலாம். மீதம் இருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்துக்கங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி சீவினதுக்கு அப்புறமா தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். பெரிய உருளைக்கிழங்காக இருந்ததுன்னா சிப்ஸு நமக்கு நல்லா பெருசாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கங்க. கிழங்குல வெள்ளை கலரில் மாவு மாதிரி இருக்கும். அது எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கிழங்கெல்லாம் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ காய வைக்க போகிறோம். ஒரு காட்டன் கிளாத்தை வீட்டுக்குள்ளேயே விரித்து விட்டுட்டு அதில் இந்த மாதிரி ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிழங்கு இன்னொரு கிழங்கோட சேர்ந்துருக்காமல் தனித்தனியாக எடுத்து வைக்கணும். அப்போ தான் தண்ணி இல்லாமல் நல்லா சீக்கிரமாக ட்ரை ஆகும். ஃபேன் போட்டால் 2 நிமிஷத்துலேயே ஈரப்பதம் எல்லாம் சீக்கிரம் போயிடும். மேலே இருக்க தண்ணி எல்லாத்தையுமே இன்னொரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. நிறைய சிப்ஸு பொரிச்சு எடுக்கும்போது இதே போல் காட்டன் கிளாத்தில் போட்டு ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் மேலே தெரிக்காமல் இருக்கும். ஈரப்பதம் எதுவுமே இல்லை. இதே போல் எல்லா கிழங்கையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம சீவி வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கரண்டியை வச்சு அழுத்தி விட்டுடலாம். அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரும். ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியான இந்த சிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயிலிருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நமக்கு சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். மொறுவான உருளைக்கிழங்கு சிப்ஸு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைகளில் கிடைக்கிறது மாதிரியே இருக்குது பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டிலே செஞ்சுக்குவீங்க. கொஞ்சமான எண்ணெயிலே அதிகமான சிப்ஸை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நல்லா இந்த மாதிரி குலுக்கி வைக்கணும். அப்போ தான் உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே சிப்ஸில் ஒரே மாதிரி இருக்கும். மொறுன்னு சிப்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.